R15 பைக்கின் வேகத்தை கட்டுப்படுத்த இயலாததால் விபத்தில் சிக்கி ஆசையாய் பார்த்து வளர்த்த பிள்ளைகள் சாலையில் சடலமாக கிடப்பதை பார்த்து மார்பிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு இரத்த உறவுகள் கதறி எழும் கண்ணீர் காட்சிகள்தான் இவை. தஞ்சாவூர் மாவட்டம் பாபநாசம் தாலுகா வேப்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர் திருஷேக். இவர் மருந்தக பட்டய படிப்பு படித்து வந்தார். இவரது நண்பர் உதாரமங்கலம் கிராமத்தைச் சேர்ந்த சந்தோஷ் சென்ட்ரிங் வேலைக்கு சென்று வந்தார். சம்பவத்தன்று காலையில் திருஷேக் நண்பர் சந்தோஷை அழைத்துக் கொண்டு லால்குடியில் உள்ள உறவினர் வீட்டுக்கு சென்றார். அங்கிருந்து R15 பைக்கை எடுத்துக்கொண்டு நள்ளிரவு நேரத்தில் தலைக்கவசம் அணியாமல் தனது வீட்டுக்கு திரும்பினார். பைக்கின் பின் இருக்கையில் சந்தோஷ் அமர்ந்திருந்தார். திருச்சி மாவட்டம் லால்குடியில் இருந்து ஊருக்கு திரும்பி வரும்போது அதிவேகத்தில் வந்ததாக கூறப்படுகிறது. முதலாக அதிக திறன் கொண்ட அதிவேக பைக் கைக்கு கிடைத்த மகிழ்ச்சியில் அதனை உற்சாகமாக ஓட்டி வந்துள்ளார் திருஷேக். பைக் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளி அருகே உள்ள பூண்டி மாதா கோவில் சாலையில் வந்தபோது வளைவு ஒன்றில் வேகத்தை கட்டுப்படுத்த முடியாமல் திருஷேக் நிலை தருமாறியதாக கூறப்படுகிறது. தரைகட்டு பாய்ந்த பைக் சாலையோரம் உள்ள வீட்டின் காம்பவுண்ட் சுவரில் பயங்கரமாக மோதியது. இதில் தூக்கி வீசப்பட்ட இருவரும் தலையில் பலத்த காயமடைந்து சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். அதிகாலை நேரத்தில் நிகழ்ந்த சம்பவம் என்பதால் உதவிக்கு கூட யாரும் வரவில்லை என்று கூறப்படுகிறது. காலையில் தகவல் அறிந்து வந்த திருக்காட்டுப்பள்ளி போலீசார் இருவரின் குடும்பத்தினருக்கு தகவல் தெரிவித்தனர். அலறி அடித்துக் கொண்டு பதறியபடியே ஓடி வந்த தாய், தந்தை மற்றும் உறவினர்கள் கண்ணீர் விட்டு கதறி எழுதனர். வாழ வேண்டிய வயசுல திருஷேக், சந்தோஷ் ஆகிய 2 பிள்ளைகளையும் பறிகொடுத்து விட்டோமே என்று உறவினர்கள் எல்லாம் கதறி எழுது கொண்டிருந்த நிலையில் இருவரது உடல்களையும் கைப்பற்றிய போலீசார் போதலூர் அரசு மருத்துவமனைக்கு பிணக்கூராய்வுக்கு அனுப்பி வைத்தனர். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் படிக்கின்ற தனது மகன் பைக் வேண்டும் என்று ஆசையாய் கேட்டதால் லால்குடியில் உள்ள உறவினர் வீட்டில் சும்மா நிறுத்தப்பட்டிருந்த பைக்கை வாங்கி வந்து பயன்படுத்த கூறியதாகவும் அதன்படி பைக்கை பயன்படுத்திய முதல் நாளே இந்த உயிரிழப்புகள் நேர்ந்ததும் தெரிய வந்தது. படிக்கின்ற வயதில் பையனுக்கு எதற்கு பைக், அதுவும் கட்டுப்படுத்த முடியாத வேகம் கொண்ட அதிக திறன் கொண்ட பைக்கை வாங்கி கொடுத்து பெற்றோர்களே நீங்களே உங்கள் 10 பருவ பிள்ளைகளின் உயிருக்கு உலை வைக்காதீர்கள் என்று காவல்துறையினர் எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக தஞ்சை செய்தியாளர் ராஜா மற்றும் வேல்ராஜ். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.